யாராவது இருக்கீங்களா? கொசுக்களே அப்படிதான். யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹாய். இப்போ லைவ் கரெக்டா தெரியுதா சொல்லுங்க. லைவ் முடிச்சுக்கலாம். நாங்க வந்ததே மெயினா நீங்க பயப்படக்கூடாது. ஆமா, நீங்க பயப்படக்கூடாதுன்னு தான் நாங்க வந்திருக்கோம். நெட்வொர்க் எதுவும் ஆகல, நெட்வொர்க் எரர் தான். அதனால இப்போ ஜியோல இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹலோ, யார் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்களா? 5 பேரை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கொசுக்களே சாவுங்கள். ஹலோ. இப்போ லைவ் நல்லா இருக்கு. ஓகே. ஆர்எஸ் இப்போ நல்லா தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஆர்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? பேய் கதை சொல்லி எல்லாரையும் லைவ்ல இருந்து தருத்தி விட்டு இப்போ நான் என்ன சொன்னேன்? அப்பயே லைவ் முடிச்சுக்கலான்னு. யாருடா அது? லவ்லி தான் இருங்கன்னு சொல்லி நல்லதுக்கு தான் சொன்னார் 2 மணிக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னாரு. நீங்கெல்லாம் ஒரு பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு பயமுறுத்தி நான் தான் இப்போ ஓடி வந்தாங்க வந்து பயந்துக்குன்னு. அப்புறம் பார்த்தா நெட்வொர்க் எரர் தான், வேற எதுவும் இல்லை. நீங்க பயப்பட போறீங்கன்ட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி லைவ்ல அப்படியே இருக்கும். ஆனா எப்படி இவ்வளோ நாள் இல்லாம வைஃபை ஆக்டிவ் ஃபைபர் தானே, அது ஆக்டிவ் ஃபைபர் இதுவும் ஆச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் ஆக்டிவ் ஃபைபர்ல கட் ஆனதே கிடையாது. சரி ஓகே தாஹிர், லவ்லி, சாரி, ரியலி வெரி வெரி சாரி. எங்க அந்த குட்டி தான் பேய் கதையை சொல்லி குட்டி இவனை சாவடிச்சிருவேன் நான். சும்மா இருந்த பேய் சொரிஞ்சு விட்டுட்டு நான் பிரெக்னென்ட் ஆகுறேன், எங்கன்னா ஏந்து ஓட முடியுமா சொல்லு? ஐயோ பயந்து நான் திருப்பி என்ன கட் ஆகிட போகுது, அவள் தான் உசுறு இருக்காது. கனெக்டிங்ல இருக்கும்போதே விடுங்க. நான் சும்மாதான் நீங்க பேய் குடும்பமா என்று கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த கமெண்ட்டை பார்த்தேன்னு அது ஒண்ணும் இல்ல. இவ்வளோ நாள் லைவ் போடுறேன், இவ்வளோ நாள் எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க பேய் கதையை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன டிஸ்கனெக்ட் ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. வீடியோ வேற வீடியோ பார்த்து நானே பயந்து ஓடி வந்துட்டேன். ஒரு ஐயோ பிளர்ரா இருந்ததுல என்னுடைய வீடியோ பார்த்து நானே பயந்து வந்துட்டேன். இங்க இடத்த சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, எல்லாம் குட்டி உன்னாலதான். இந்த போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஜியோ நெட்ல இருந்து பண்ணிருக்கோம். இதுல நான் இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் அப்படியே வா? இதுல இருக்கிறது யாரு? திருப்பி அங்க பேய் போட்டோ காமிச்சு நீங்க திருந்த மாட்டீங்க. சரி சொல்லு, அது டவர் பிரச்சனை தான் வேறு. அதான் நெட்வொர்க் ப்ராப்ளம் தான். நான் கீழே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன், எதுவும் இல்லை. ஏன் அது டவர் ப்ராப்ளம், இதுவும் ஆகுது பாரு. ஆக்டிவ் ஃபைபருங்க, அது டவர்லாம் கிடையாது. ஆக்டிவ் ஃபைபர் வந்து இது ஃபைபர் கனெக்ஷன். அது பூச்சாண்டி எதுவும் இல்லை. நான் பயப்பட மாட்டேன்னு அப்போ போய் தானே. ஆமாம் ப்ரோ, பாவம் ஒரு தனியா 2 பேர் தனியா சொல்றேன், இந்த உங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆப்பிரிக்கன் கோஸ்ட் தானே சகோ? ஆமா. சரி, நானே நிறைய பேய் கதை சொல்லுவேன். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பேய் 1 பேய் 2. இது யாரு? நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு தூங்கல. அது ஒரு பேய் தான். நேற்று நான் சுடுகாட்டில் பார்த்தேன். அந்த பாக்ஸ் இந்த. சரி ஓகே, போய் தூங்குங்க, பயப்படாதீங்க, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அவள்தான் வீடியோ போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நாளைக்கு எப்படியும் லைவ் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன், வந்தால் தான் வரும்னு நினைக்கிறேன். கேமரா நவுறுது, நீ போயிட போற. இன்னும் லைவ் முடியலையா? தாகிர் ஹுசேன் வந்துட்டாரு. இல்ல நான் எப்பயோ கையிடாங்க ஏதோ டச் ஆயிட்டு இருக்கு. டச் ஆகல, நடுவில் ஏதோ ஒரு மெசேஜ் வேற டெலிட் ஆகிடுது. அது யார் மெசேஜ், என்ன மெசேஜ்?
நடுவுல எங்க அது வேற கேஎஸ்பி பக்குன்னு